இப்போ இந்த கர்மா அது ஒன்னது எனக்கு உண்மையிலே நான் போய் கோயிலா போய் நான் கர்மாலாம் இது பண்ணேன். ஆனா, அங்க இல்லாத ஒரு இது ஹீல் பண்றது. உண்மையிலே நேத்தும் சரி, இன்னைக்கும் சரி எனக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தேன் நானு. அப்படியே லேசாயிருச்சு மேடம். ரொம்ப தேங்க்யூ மேடம். உண்மையிலேயே ரொம்ப வெரி கிரேட் மேடம். தேங்க்யூ. அப்போல்லாம் வந்து எதுக்கு எடுத்தாலும் கோபப்பட்டுக்கிட்டு, சண்டை போட்டுக்கிட்டு, இந்த மாரி வந்து நெறைய எல்லாமே வந்து நான் நெகட்டிவா ஃபீல் பண்ற மாரியே இருக்கும். நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? நம்ம லைஃப் மட்டும் ஏன் இப்படி இருக்கு? அந்த மாதிரியெல்லாம் நெறைய ஃபீல் பண்ணுவேன். இப்ப அந்த மாரியெல்லாம் எதுவுமே ஃபீல் பண்றதில்ல சிஸ்டர். உண்மையிலே ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கேன். கிளாஸ்ல இருந்தத விட இப்ப வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து அ நான் அப்படியே ஆப்போசிட்டா சேஞ்ச் ஆயிருக்கேன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு வந்து என்கிட்ட மாற்றங்கள் வந்து ஃபீல் ஆகுது. ஆனா வந்து நான் இப்போ ஒரு 15 டேஸ் அந்த மாரி தான் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு நெனைக்கிறேன். இந்த கிளாஸ் எவ்வளோ நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியல. நான் லேட்டா தான் ஜாயின் பண்ணேன் இல்லைங்களா? அதனால. ம். ஏன்னா இந்த அளவுக்கு வந்து இன்ட்ராக்ஷன் வந்து யாரும் பண்ண மாட்டாங்க சிஸ்டர். இன்ட்ராக்ஷனோட இருக்கீங்க. நீங்க இருக்கிறவங்க கூட வந்து ரொம்ப இன்ட்ராக்ட் பண்றீங்க. யாரோ அவங்களா பேசுறதுனால யாராவது பேசுங்க. நீங்க அவங்கள ஷேர் பண்ணுங்க. உங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள வந்து ஷேர் பண்ணுங்க. இல்ல உங்க பிரச்சனைகள கூட சரி, அதுக்கான சொல்யூஷன் நான் குடுக்க ரெடியா இருக்கேன். நீங்க ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி வந்து எல்லா மெத்தட்ஸும் எல்லாருக்கும் சொல்லி தரேங்க சிஸ்டர். அது வந்து இவங்களுக்கு இதுதான் சொல்லி தரணும், இல்லைன்னா சொல்லி தரக்கூடாது. இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லாம, இந்த மைண்ட் எல்லாம் யாருக்கும் வர்றதில்ல சிஸ்டர். எல்லாருமே வந்து உலகம் வந்து மணி மோட்டிவா தான் போய்க்கிட்டு இருக்குதுன்றது அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா நான் அது மாதிரி நிறைய பார்த்துருக்கேன். இதே லைஃப் கோச்சிங் பண்ணுறவங்க வந்து இதுக்கு வந்து நான் இது மட்டும்தான் சொல்லி தருவேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் இருக்காங்க. பேசுகிறதுக்கே கஷ்டப்படுறவங்கலாம் இருக்காங்க. நான் ஒரு டவுட் கேட்டால் கூட வந்து அதை வந்து ஒழுங்காக ரெஸ்பாண்ட் பண்ணாதவங்க, அது ஏனோ தானோன்னு பதில் சொல்கிறவங்க, அந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய நான் பார்த்துருக்கேன். ஆனால் உண்மையிலே இது வந்து நீங்கள் பண்ணுறது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சேவை மாதிரின்னு கூட வச்சுக்கலாம் சிஸ்டர். உண்மையிலே நிறைய பேரோட லைஃப்பில் வந்து நிறைய சேஞ்சஸ் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களால் நிறைய பேரோட வாழ்க்கை மாறிக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறத விட நீங்கள் பேசுகிற ஒரு ஒரு வார்த்தைகள் கூட வந்து நிறைய பேரோட வாழ்க்கையை மாற்றும் சிஸ்டர். நம்ம வந்து பணத்தாலேயோ இல்லை வந்து பணம் கொடுத்து தான் இது வந்து ஹெல்ப் பண்ணணும், இல்லை வந்து இது அது வேறு ஏதாவது நம்ம செஞ்சு தான் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாம் தாண்டி நீங்கள் பேசுகிற அந்த வார்த்தைகள் இருக்குது பார்த்தீங்களா? அந்த வார்த்தைகளே வந்து நிறைய பேரோட வாழ்க்கையில் வந்து நிறைய முன்னேற்றங்களை வந்து கொடுத்துட்ருக்குது. அதுவே வந்து பெரிய பெரிய நீங்கள் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுங்கள் சிஸ்டர். நீங்கள் நிறைய பேரோட லைஃப்பில் வந்து நான் சேஞ்சஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிஜமாகவே வந்து நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணிக்கிறேன் உங்களை நினச்சி. நான் உங்களை ப்ரைஸ் பண்ணவே இல்லை. உண்மையாகவே நிறைய பேர் லைஃப்பில் நீங்கள் சேஞ்சஸ் கொண்டு வரீங்க. எல்லாரோட ஃபீட்பேக்கையும் நான் பார்த்தேன். அதில் எத்தனை பேரோட லைஃப்பில் எல்லாருக்குமே இது நடக்குமான்னு இருக்கிற இடத்துல உங்களுக்கு நடக்கும்னு நம்பிக்கை கொடுத்து அவங்களை கூட்டிகிட்டு வர்றது ஒரு பெரிய விஷயம். அதை நீங்கள் பண்ணுறீங்க. மார்னிங் கிளாஸில் 60 பேரில் எத்தனை பேர் கேட்குறாங்கன்னு தெரியாது. அதில் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறோங்கிறது தெரியாது. ஆனால் யூ ஆர் ஸ்பெண்டிங் யுவர் டைம். இவங்க ஃபாலோ பண்ணுவாங்களான்னு தெரியாது, இவங்க இதை கேட்குறாங்களான்னு தெரியாது, தூங்குறாங்களான்னு தெரியாது. ஆனால் யூ ஆர் டூயிங் யுவர் ஒர்க் ப்ராப்பர்லி. அதோட எஃபெக்ட் தான் கேட்குற எங்களுக்கு நடக்குது. யூனிவர்ஸ் ஹஸ் சென்ட் சம் ஏஞ்சல்ஸ் டு த வேர்ல்டு இல்லையா? அதில் ஒன் ஆஃப் த ஏஞ்சல் இஸ் யூ. தேங்க்யூ பிரேமா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நிறைய பேர் அவங்களுடைய ஃபீட்பேக்ஸை போஸ்ட் மூலயமா ஷேர் பண்ணிட்டு தான் வராங்க. எங்களுடைய கம்யூனிட்டி போஸ்ட் வீடியோஸ் நிறைய ரெஃபர் பண்ணலாம் நீங்கள். அண்ட் கம்மிங் 23rd செப்டம்பர் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் அண்ட் 25th மணி அட்ராக்ஷன் கிளாஸ். கம்மிங் செப்டம்பர் 18th and 19th காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க. ரொம்ப டென்ஷனாக இருக்குது, பயமாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அதை மேனிஃபெஸ்டேஷன் மூலமா இன்னும் அடிஷனாக ஃபாஸ்ட்டாக நீங்கள் நினச்ச ஜாபை அட்டென்ட் பண்ண முடியும். அதற்கான 2 நாள் லைவ் ஒர்க் ஷாப் நடக்குது. வேணுன்றவங்க மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.